நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இல்லைம்மா, எனக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கும். இந்த பேட்ரி தானே அப்போ எனக்கு பிடிக்கும். ரொம்ப நாளாக என் கூடவே இருக்குது. அப்போ இது ஓடும் தானே, நான் சொல்கிறதெல்லாம் இது கேட்கும் தானேம்மா. அப்போ என் கூட தானே இது இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னானா. இல்லைடா கண்ணா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பேட்டரியை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நீ ரொம்ப நாள் வச்சுருந்ததா உனக்கு கஷ்டமாக இருக்கும் தான், ஆனால் இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணி தானே ஆகணும். இருந்தாலும் அந்த குட்டி பையன் இல்லைம்மா மாற்ற முடியாது சொன்னானா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, சரிடா கண்ணா, நான் அப்போ உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லணும். சரிம்மா சொல்கிறேன், என்னன்னு சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்கம்மா. சரி, உன்கிட்ட நான் ஒரு பனானா தரேன். அந்த பனானாவை நீ ஃபுல்லாக சாப்பிட்ருவியா? எனக்கு பனானா ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். தோலையை சேர்த்து சாப்பிடுவியா? இல்லைம்மா, தோலெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்? உனக்கு பனானா பிடிக்கும் தானே, அப்போ நீ ஃபுல்லாக தானே சாப்பிட்ணும். இல்லைம்மா, எனக்கு பனானா உள்ளார இருக்க அந்த பழம் மட்டும்தான் பிடிக்கும். பனானா மேலே இருக்க தோல் பிடிக்காது. இப்போ நீ பனானாவோட தோலையும் பாத்ரூம் தானே வச்சுருக்கணும், ஏன் தூக்கி போடுற? அது வேஸ்ட்டு தானேம்மா. அது போல தான் வாட்சும். நீ இப்போ உன்னோட பனானா மாதிரி இந்த வாட்ச் வச்சுக்கோ. வாட்ச்குள்ள பேட்டரி இருக்கிற வரைக்கும் தான் வாட்ச் சுத்தும் ஓடும். ஆனால் பேட்டரி இல்லாமல் போனால் ஓடாது. என்னதான் அந்த வாட்ச் கிட்ட போயிட்டு நீ ஓடு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாலும் அந்த வாட்ச் ஓடாது. ஸோ நீ வாட்சை மாற்றாம வாட்சில் இருக்க பேட்டரி மாற்றினா கண்டிப்பாக வாட்ச் ஓடும். குட்டி பையனும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுற விஷயத்த விட்டு கொடுத்துட்டு ஹாப்பியாக இருங்க.